அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஐவி பற்றி தெளிவாக கூறுகிறேன். நன்றாக கவனியுங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஐவி என்பது இம்ப்ளைடு வொலாட்டிலிட்டி, அதாவது தமிழில் கூறினால் கணிக்கப்பட்ட மாறுபாடு, அதாவது நிலையற்ற தன்மை. நண்பர்களே, இன்றைய ட்ரேடிங்கில் பிரீமியம் மற்றும் ஐவியை பற்றி நன்கு கவனித்து பாருங்கள். இதை வைத்துத்தான் நான் இந்த வீடியோவில் கூறியுள்ளேன். நண்பர்களே, இன்று ஆப்ஷன் பிரீமியம் அனைத்தும் ஹையாக இருந்தது. எடுத்துக்காட்டாக நிப்டியில் அட் த மணியில் நிப்டி 22,850 பிரீமியத்தை எடுத்துக்கொண்டால் அது தற்சமயம் ₹148.65 உள்ளது. புட் சைடு பிரீமியம் ₹163.40 உள்ளது. கால் சைடு ஐவி ஆனது 18.97 உள்ளது. புட் சைடு ஐவி ஆனது 18.71 உள்ளது. ஆக இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், மார்க்கெட்டில் கால் சைடு பிரீமியம் ஆனது 18.71% அப்பாகவும் டவுனாகவும் ஆக வாய்ப்புகள் உள்ளது. அதே சமயத்தில் புட் சைடின் பிரீமியம் 17.97% அப்சைடும் டவுன் சைடும் செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதை கூறுகிறது. நண்பர்களே, நார்மலாக மற்ற நாட்களில் அட் த மணியில் ஐவி 10 to 15க்குள் தான் இருக்கும். இது நார்மல் கண்டிஷன். ஆனால் தற்சமயம் அட் த மணியில் ஐவி 18க்கு மேலே உள்ளது. இதிலிருந்து நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், வொலாட்டிலிட்டி ஆரம்பமாகிவிட்டது. அதாவது ஐவி அதிகரித்தால் மார்க்கெட்டில் திடீர் மாற்றங்கள் வரும். ஆப்ஷன் பிரீமியம் அதிகமாகும். ஐவி குறைந்தால் சந்தை நிலையாக உள்ளது என்ற அர்த்தம். பிரீமியம் குறைவாக இருக்கும். அதாவது புல் மார்க்கெட் அல்லது பேர் மார்க்கெட் நடைபெற வாய்ப்பு உள்ளது. அதனால்தான் ஐவி அதிகரித்து உள்ளது. நண்பர்களே, இந்தியா விக்ஸ் தற்சமயம் 18க்கு மேலே உள்ளது. ஆகவே மார்க்கெட்டில் வொலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், முதலில் பட்ஜெட் வரப்போகிறது. இரண்டாவதாக நியூஸ் ஈவெண்ட்டாக இருக்கலாம். மூன்றாவதாக ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட், ஏதேனும் நிறுவனத்தின் வட்டி விகிதங்கள், உலக பொருளாதார நிறுவனங்கள் ஏற்படும் மாற்றங்கள், பல காரணங்களால் ஐவி ஆனது அதிகரிக்கிறது. நண்பர்களே, நீங்கள் நினைப்பீர்கள் இதில் ட்ரேட் எதை பார்த்து எடுப்பது என்று. நான் ஏற்கனவே கூறியுள்ளேன். பையர்ஸ் என்றால் குறைந்த பிரீமியம் பை செய்து பிரீமியம் உயரும்போது ப்ராஃபிட் எடுப்பார்கள். இது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆக தற்சமயம் பிரீமியமே அதிகமாக உள்ளது. அதை நீங்கள் பை செய்தால் பிரீமியம் உயர்ந்தால்தான் உங்களுக்கு ப்ராஃபிட், இல்லை என்றால் லாஸ் தான். அதே சமயத்தில் செல்லர்ஸ்க்கு தற்சமயம் பிரீமியம் அதிகமாக உள்ளது. ஆனால் செல் செய்ய மாட்டார்கள். ஏனெனில் எவ்வளவு இன்னும் அதிகமாகும் என்பது அவர்களுக்கும் தெரியாது. ஆக பையர்ஸும் செல்லர்ஸும் மார்க்கெட்டில் ஈடுபடவில்லை. நண்பர்களே, ஆகவே தான் இன்று சைடுவேவில் சென்று கொண்டிருக்கின்றது. ஐவி ஆனது ஒவ்வொரு ஆப்ஷனிலும் மாறுபட்டு காணப்படும். ஒவ்வொரு நிமிடத்திலும் மாறுபட்டு காணப்படும். ஆக அதை பற்றி இன்னும் தெளிவாக தெரிய வேண்டுமென்றால், கிரிக்ஸ் என்று உள்ளது, தீட்டா என்று உள்ளது, காமா என்று உள்ளது. அதளவுக்கு தெரிய வேண்டுமென்றால் இன்னும் அதை பற்றி தெளிவாக கூறுகிறேன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கூறும் அறிவுரை என்னவென்றால், வொலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கும்போது நீங்கள் ட்ரேட் செய்யாமல் இருப்பது நல்லது. அதே சமயத்தில் மார்க்கெட்டின் ஏற்ற இறக்கம் எப்பொழுது வரும் என்பதே தெரியாது. ஆக ட்ரேட் எடுத்தால் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் செய்யவும், மணி மேனேஜ்மெண்ட்டை கடைப்பிடிக்கவும். இந்த வொலாட்டிலிட்டி என்பது குறிப்பிட்ட நேரம் வரை, குறிப்பிட்ட வாரம் வரை தான் இருக்கும். பின்பு நார்மல் ஆகிவிடும். அது சமயமும் நாம் ட்ரேடில் ஈடுபட்டு ப்ராஃபிட் எடுக்கலாம். நண்பர்களே, நன்றி நண்பர்களே.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்கள் ஷேர் செய்யவும். ஏதேனும் எனக்கு கூற விரும்பினால் கமெண்ட் செக்ஷனில் கூறவும். அடுத்த வீடியோ நிஃப்டி ட்ரேட் பிளான் பற்றி போடுகிறேன். நன்றி நண்பர்களே.